தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டைலில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிங்க. இப்போ ஏ அப்படின்னு டைப் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நான் செலக்ட் பண்ணுற ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி எனக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். இதில் பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் சைஸ் வந்து செட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே உள்ள இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து டூப்ளிகேட் எடுத்த இமேஜ் அது கரெக்டாக ஃபஸ்ட் இமேஜ் மேலே கரெக்டாக வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இதில் பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக டூப்ளிகேட் எடுத்த இமேஜ் தான் அப்படி செலக்டில் இருக்கும். இது வந்து நார்மல் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இந்த பக்கம் ட்ராக் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பர்சன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. கரெக்டாக நம்மளுக்கு எடிட் ஆகி வந்துருச்சு. கீழே இருக்கிற நம்ம பிக்சர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எரேஸ் மேலே டேப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த இடத்துல உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு ஹெட்டு வந்து மேலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த லெட்டருக்கு மேலே சைடில் உள்ளதை விட்டுருங்க. சென்டரில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. ஏ அப்படின்ற டெக்ஸ்ட்டில் கீழேயும் சைட்லேயும் உங்களுக்கு இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஃபுல்லாக டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அடுத்து கீழே அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரீடச் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி ஹெச்டி போர்ட்ரைட் அப்படின்றத கொடுத்துருங்க. இது வந்து நெட் வந்து ஆன் பண்ணிக்கங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் தான் பண்ண முடியும். உங்கள் இமேஜோட குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இதை ஒரு தடவை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்த பிறகு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்துட்டு ஷார்ப்னஸ் வேணா ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து அப்படியே நீங்கள் மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றதுக்கு வந்துருங்க. லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு சேவ் அஸ் பிஎன்ஜி அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.